ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் ஆஸ்பிரண்ட்ஸ் வெல்கம் டு வித் ட்ரிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் சயின்டிஃபிக் லாஸில் இருக்க மீதி இருக்க டாபிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நியூட்டன்ஸோடைய ஃபோர்ஸ் அண்ட் மோஷன்ஸை பேஸ் பண்ணி இந்த லாஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் எதை பேஸ் பண்ணி லாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட்டில் இருக்க லாஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டை பேஸ் பண்ணி இருக்க லாஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு ஓம்ஸ் லா ஞாபகம் வரும், கிர்ச்சாஃப்ஸ் லா, தென் கூலும்ஸ் லா, ஜூல்ஸ் லா, தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா காஸ் லா. ஸோ இந்த மாதிரியான லாஸ் எல்லாமே எலக்ட்ரிக் கரண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ டிஎன்பிசியாக இருக்கட்டும், இல்லை ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ்லேருந்து கொஷின் கேட்குறாங்கன்னா கட்டாயம் இதுலேருந்து ஒரு கொஷின் ஜென்ரல் சயின்டிஃபிக்லேருந்து கொஷின் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுலேயும் முக்கியமாக ஆர்ஆர்பியில் கிர்ச்சாஃப்ஸ்லாம், ஓம்ஸ்லாம் இல்லாத கொஷின் பேப்பரே பார்க்கவே முடியாதுங்க. ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான லாஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கிர்ச்சாஃப்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ கிர்ச்சாஃப்ஸ் வந்து 2 லா சொல்லியிருக்காருங்க. ஒன்று வந்து கரண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு லாவும், வோல்டேஜை பேஸ் பண்ணி ஒரு லாவும் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ கரண்ட்டை பேஸ் பண்ணி நான் லா சொல்லியிருக்காரு அப்படின்னா, த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் கரண்ட்ஸ் அட் எனி ஜங்ஷன் ஆஃப் எ சர்க்யூட் இஸ் ஜீரோன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு ஜங்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜங்ஷனில் எவ்வளோ கரண்ட் உள்ளே வருதோ அதே சமயம் எவ்வளோ கரண்ட் உள்ளே வருதோ அதே அளவு தான் வெளியில் போகிற கரண்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 50 ஆம்பியர் கரண்ட் உள்ளே வருதுன்னா கண்டிப்பாக வெளியில் போகிற கரண்ட் எவ்வளோ தான் இருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னா 50 ஆம்பியர் தான் இருக்குன்னு சொல்கிறாரு. அதை தாண்டி ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் கூட இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. எந்த ஒரு புள்ளியிலும் அதன் உள்நுழையும் மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகை அதாவது சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட்ஸு. ஓகேங்களா? வெளியேறும் மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகை அப்படின்னா வெளியேறும் மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகைனா சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட்ஸ் இஸ் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. சமம் அப்படின்னா ஈக்குவல். ஓகேங்க. இன்னொரு விஷயம் இங்கே பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மின் சுற்றில் எந்த ஒரு சந்திப்பிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகை சுழியாகும். இந்த குறியியல் கூட்டுத்தொகைனா ஒன்றும் இல்லைங்க, அல்ஜிப்ரிக் சம். ஓகேங்களா? இந்த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் கரண்ட்ஸ் அட் ஜங்ஷன் இஸ் 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். சாரி, இதுதான் ஒரு ஜங்ஷன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஜங்ஷனில் ஒரு கரண்ட் உள்ளே வருதுங்க. I1 அப்படின்ற ஒரு கரண்ட் உள்ளே வருது, I2 அப்படின்ற ஒரு கரண்ட் உள்ளே வருதுங்க. சரிங்களா? இப்போது I3ன்ற கரண்ட் வெளியில் போகுது, I4 அப்படின்ற கரண்ட்டும் என்ன ஆகுது அப்படின்னா வெளியில் போகுது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட்ஸு. சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட்ஸ் எதுங்க, I1 ப்ளஸ் I2, இது சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட். இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட்ஸ். சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட்ஸ்னால் என்னது, I3 ப்ளஸ் I4, இதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அல்ஜிப்ரிக் சம்னா என்ன சார்? ஸோ அல்ஜிப்ரிக் சம்னா ஒன்றுமே இல்லைங்க. என்னது, இன்கமிங் கரண்ட்னா என்னென்னு சொல்லியிருக்கேன், ப்ளஸ்ன்னு நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கிறது பாசிட்டிவ் கரண்ட் என்ட்ரிங் அப்படின்றது என்னது, I1 I2 தான் கரண்ட் என்ட்ராச்சு. அதை நம்ம எப்படி டினோட் பண்ணணும், இப்போ ப்ளஸில் டினோட் பண்ணணும். அப்போ I1 ப்ளஸ் I2. அடுத்து I3 அண்ட் I4ன்ற கரண்ட் உள்ளே வந்து தான் வெளியில் போச்சு. அப்போ நம்ம எப்படி டினோட் பண்ணணும், மைனஸில் டினோட் பண்ணணும். இப்போ மைனஸ் I3 மைனஸ் I4 இஸ் ஈக்குவல் டு 0. இவ்வளோதாங்க. இதுதான் கிர்ச்சாஃப்ஸோடைய கரண்ட் லா. ஸோ ஒன்றுமே இல்லைங்க, நான் கொஞ்சம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி தரேன், அப்படியே கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்களேன். இப்போ I1 அப்படின்ற கரண்ட்லேருந்து ஒரு 5 ஆம்பியர் வருது, I2ன்ற கரண்ட்லேருந்து ஒரு 5 ஆம்பியர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ I3ன்ற கரண்ட் வந்து என்ன சொல்லலாம், ஒரு 4 ஆம்பியர் கரண்ட் வெளியில் போகுது, இதுலேயும் ஒரு 6 ஆம்பியர் கரண்ட் வெளியில் போகுது அப்படின்னா அப்போ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பாருங்கள். இது ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு, இது மைனஸ், கரெக்டாக? அப்போது ப்ளஸ் அண்ட் ப்ளஸ்ஸு ப்ளஸ் 10, இது மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0. புரியுதுங்களா? கண்டிப்பாக இதே நீங்கள் வந்து சம் ஆஃப் இன்கமிங் அண்ட் சம் ஆஃப் அவுட் கோயிங் பாருங்களேன். இப்போ இது சம் ஆஃப் இன்கமிங், இது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் I3 அண்ட் ப்ளஸ் I4. அப்போது இதுவும் ப்ளஸ் 6, இதுவும் ப்ளஸ் 4, அப்போ 10 இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட்ஸ். அவ்வளோதாங்க. புரிஞ்சுதுங்களா? இதுதான் கிர்ச்சாஃப்ஸோடைய கரண்ட் லா. ஸோ நெக்ஸ்ட்டு கிர்ச்சாஃப்ஸோட வோல்டேஜ் லா பார்க்கலாம்.
கிர்ச்சாஃப்ஸோட வோல்டேஜ்லாம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓம்ஸ்லாம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்த்துடலாங்க. ஓகேங்களா, ஓம்ஸ்லாம் என்னங்க சொல்லியிருக்காரு? ஓம்ஸ்லாம் V is equal to IR, அதாவது வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ், அதாவது கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ V is equal to IR அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸ் தான் என்னது? வோல்டேஜ் அப்படின்றது யார் சொல்லியிருக்கிறது? ஓம்ஸ் சொல்லியிருக்காரு. கேட்பாங்க, என்ன கேட்டாங்கன்னா த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கால்டு வோல்டேஜ் பை யார் சொன்னதுன்னு கேட்டாங்க. இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்டெரக்டாக கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே. ஓம்ஸ்லாம் டேரெக்டாகவும் கேட்கல. இதை யார் சொன்னதுன்னு கேட்டாங்கன்னா யார் சொன்னது அப்படின்னா ஓம்ஸ் சொன்னார். ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. டிஎன்பிசிலே கேட்டிருக்காங்க, ஆர்ஆர்பிலையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்போது ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னது வோல்டேஜ் தான் இல்லையா? இதை தாங்க வோல்டேஜில் அப்படின்னு சொல்லியிருக்காரு கிர்ச்சாஃப்ஸ். என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். In a closed circuit, the algebraic sum of the product of இதான் முக்கியம், product of current and resistance of each part of a circuit is equal to total EMF induced in the circuit அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. தமிழில் பாருங்கள், ஒரு மூடப்பட்ட தடத்தை சுற்றி விழும் மின்னழுத்த வேறுபாடுகளின் கூட்டுத்தொகை சுழியாகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா, ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்க, இதுதான் கிர்ச்சாஃப்ஸோடைய வோல்டேஜ் லா சர்க்யூட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பாருங்கள், இதுதான் வந்து ஒரு சர்க்யூட். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இனிய க்ளோஸ்டு சர்க்யூட், இதுதான் ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட். நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா DACD இது ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, DACD இது வந்து ஒரு க்ளோஸ்டு லூப். இந்த க்ளோஸ்டு லூப்பில் இருக்க ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் கரண்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் இந்த அல்ஜிபிரிக் சம் இதனுடைய என்னது? அல்ஜிபிரிக் சம்க்கு ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டோட்டல் இஎம்எஃப் இன்டியூஸ்டு. இங்கே தான் டோட்டல் இஎம்எஃப் இன்டியூஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதான் வந்து வோல்டேஜ் தான் நத்திங் பட் இப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போ கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்? எப்பவுமே த்ரூவர்ட்ஸ் ப்ளஸ் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இப்படி கரண்ட் இப்படி தான் ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா, கரண்ட்டு இப்படி தான் ஃப்ளோ ஆகும். அப்போ இங்கே பாருங்கள், என்ன சொல்கிறாங்க? ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் I1 R1 ப்ளஸ் எப்படி சேம் டைரெக்ஷனில் தான் போகுது I2 R2 ப்ளஸ் I3 R3 இஸ் ஈக்குவல் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க? டோட்டல் இஎம்எஃப் இன்டியூஸ்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது இந்த லூப்பில் இருக்கிறது ஈக்குவல். ஓகேவா, அப்போ ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, இந்த அல்ஜிபிரிக் சம் அனைத்தினுடைய சம் எல்லாமே சேம் டைரெக்ஷன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ப்ளஸில் போட்டுக்கிட்டோம். ஓகேவா, அந்த கரண்ட் ஃப்ளோயினோட டைரெக்ஷன் ஆப்போசிட்டில் போச்சு அப்படின்னா என்ன போடுவோம்? மைனஸில் போடுவோம். ஸோ நெக்ஸ்ட் லூப் பாருங்கள். நெக்ஸ்ட் லூப் என்ன பார்க்கலாம்? ABCA. ஓகேங்களா, ABCA இந்த க்ளோஸ் லூப்பில் பாருங்கள் I4 R4 ப்ளஸ் I5 R5. இங்கே பாருங்களேன், இதெல்லாமே சேம் டைரெக்ஷனில் இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் பாருங்கள், இப்போ இங்கே சியிலேருந்து ஏக்கு போகும்போது கட்டாயமாக இது எப்படி போகுது? கரண்ட் ஃப்ளோயிங் டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இப்படி டைரெக்ஷனுக்கு இது எப்படி போகுது? ஆப்போசிட்டாக போகுது. அப்போது இதை நம்ம என்னென்ன எடுத்துக்கணும்? இதை I2 R2ன்றதை மைனஸில் எடுத்துக்கணும். ஏன்? கண்டிப்பாக ஏன் இதை மைனஸில் எடுக்கிறோம் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோயிங் டைரெக்ஷனுக்கு இது ஆப்போசிட்டில் போகுது. இதெல்லாமே எப்படி போகுது? இந்த டைரெக்ஷனில் வரும்போது இது மட்டும் இந்த ஃப்ளோவில் வருது. அப்படின்னும் போது நான் மைனஸில் எடுத்துக்கிட்டேன். அப்போது அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு சொல்லிட்டாங்க? டோட்டல் இஎம்எஃப் ப்ரொடியூஸ்னாலும் ஓகே தான், இஸ் ஈக்குவல் டு 0னாலும் சரி தான். ஓகேங்க, ஒரு மூடப்பட்ட தடத்தை சுற்றி விழும் மின்னழுத்த வேறுபாடுகளின் கூட்டுத்தொகை சுழியாகும் சொல்கிறாங்க. வேறுபாடுகள்லாம் இதுதான். ஓகேங்களா, இந்த டைரக்ஷன் சேஞ்ச். அப்போது கூட்டுத்தொகை எதுக்கு ஈக்குவல் சொல்கிறாங்க? சுழினா இஸ் நத்திங் பட் 0. புரியுதுங்களா? இதுதான் கிர்ச்சாஃப்ஸோடைய வோல்டேஜ் லா. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற லா என்ன அப்படின்னா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்க. ஸோ ஜூல்ஸ்லாம் ஒன்றுமே இல்லைங்க, நம்ம ஆல்ரெடி நிறைய இதனோட அப்ளிகேஷன்ஸ் நிறையா பார்க்கலாம். நம்மளுடைய வாட்டர் ஹீட்டராக இருக்கட்டும், இல்லாட்டி நம்மளுடைய அயன் பாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கை பேஸ் பண்ணி தாங்க, ஜூல்ஸ் லா பேஸ் பண்ணி தாங்க இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, if a current flows through a conductor, if a current I flows through a conductor kept across the potential difference V for a time t, the work done or electric potential energy spent அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லைங்க, ஒரு காயிலில்
ஒரு காயிலில் எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அந்த காயில் என்ன ஆகும்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஹீட் ஆகும் இல்லையா, அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்பெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த எனர்ஜி எப்படி இருக்கும், பொட்டென்ஷியல் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எனர்ஜி எலக்ட்ரிக் ஃபார்மில் இருக்கும், அதாவது கரண்ட் பேஸ்டில் அது என்ன ஆகுது, ஹீட்டாக மாறுது. அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, அதுதான் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்களேன், டயக்ராம் போட்டு நினைக்கிறேன். ஓகேங்களா, சாரி, ஒரு கண்டக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கண்டக்டரில் நான் என்ன பண்ணுறேன், இந்த கண்டக்டர் நான் வந்து ஒரு வோல்டேஜ் சப்ளையர் கூட என்ன பண்ணுறேன், அதாவது பேட்டரி கூட என்ன பண்ணுறேன், கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ்ஸு. சரிங்களா, இப்போ கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும், ப்ளஸ் டைரெக்ஷனில் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போது இந்த டைரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது இல்லையா, அப்போது இதுதான் வந்து ஒரு கண்டக்டர், கடத்தி. ஓகேங்களா, இது என்னது, கடத்தி. அப்போ இந்த கடத்தியில் நான் கரண்ட்டை பாஸ் பண்ணால் என்ன ஆகும், கட்டாயமாக அது ஹீட் ஆக சான்சஸ் நிறையா. அது கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன ஆகும், ஹீட் ஆகும். அதுதான் நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ். நான் என்ன சொன்னேன், அயன் பாக்ஸ்னு சொன்னேன், இல்லாட்டி வாட்டர் ஹீட்டர்னு சொன்னேன். கரெக்டாக அந்த காயில் மேலே கரண்ட் பாஸ் ஆச்சு அப்படின்னா அது என்ன ஆகும், ஹீட்டாக மாறும். அதாவது எனர்ஜி கிடைக்கும், அந்த எனர்ஜி தான் என்னது, ஹீட் எனர்ஜி. அது சரிங்களா, அதுதான் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஓகேவா, இப்போ இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க, ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் கரண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இப்போது 5 நிமிஷம் அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கும் 10 நிமிஷம் அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஓகேவா, இப்போ 10 நிமிஷம் அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அதுக்கேற்ற ஹீட் எனர்ஜி இருக்கும். இதுவே ஒரு நாள் ஃபுல்லாக அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹீட் எப்படி இருந்திருக்கும் நினச்சி பாருங்களேன். அதுதான் ஈக்குவேஷனில் சொல்லியிருப்பாங்க பாருங்கள், H is equal to VIT அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. H is equal to VIT. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஹெச்னது ஹீட் நம்ம டினோட் பண்ணுவோம் இல்லையா. வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, VIT எங்கே இருக்குது, வெல்லூரில் இருக்குது. அப்போ வெல்லூர் அப்படின்னா கண்டிப்பாக எப்படி இருக்குவாங்க, ரொம்ப ஹாட்டாக இருக்கும் இல்லையா, கிளைமேட் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீட் அப்படின்னா VIT, வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, VIT ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அப்போ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு, அதாவது 10 நிமிஷம் அந்த 10 நிமிஷத்துக்கு அந்த ஹீட் ஃப்ளோ ஆகிறதுக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஹீட் ஃப்ளோ ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதான் இப்போ 10 நிமிஷம் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா இது எப்படி இருக்கும், அதனோட ஹீட் எனர்ஜி ஹீட் எனர்ஜி ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் ஜூல்ஸ் லா. ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன சார் ஈக்குவேஷன், I²/RTன்னு போட்டிருக்கு, I²/RTன்னு போய் இது என்ன சார் ஈக்குவேஷன், இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ நான் இதுவே இந்த சர்க்யூட்டில் நான் ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஓகேங்களா, சர்க்யூட்டில் என்ன பண்ணுறேன், ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது என்ன ஆகும், நம்மளுக்கு தெரியும் V is equal to IR. ஓகேவா, இது சப்ஸ்டியூட் பண்ணுறேங்க. அப்போ விக்கு பதிலாக என்ன போடலாம், IR போடலாமா, IR. ஆல்ரெடி என்ன இருக்குது, I இருக்குது, ஒரு T இருக்குது. அப்போ என்ன ஆகும், I I², அப்படியே RT அப்படியே இருக்குது. சரியா, RT இருக்குது, அதான் ஈக்குவேஷன். ஓகே, ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும், மல்டிப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரெசிஸ்டன்ஸ் நாங்கள் எது கனெக்ட் பண்ணுவாங்க, அது வந்து ஒரு தடை பண்ணுறது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது மின் தடை. ஓகேவா, இப்போ அயன் பாக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னு டக்குன்னு என்ன ஆகும், அதை ஸ்டாப் பண்ணுது இல்லையா. டக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் பண்ணும். அகைன் அது என்ன ஆகும், மறுபடியும் வந்து அயன் வந்து ஹீட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா, இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கூலும்ஸ் லாங்க. ஸோ இந்த கூலும்ஸ் லாவும் நம்ம இல்லையா கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ மாஸ் பார்த்தோம் இல்லையா, அங்கே இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா அந்த சார்ஜஸை பார்க்க போகிறோம், அவ்வளோதாங்க. அங்கே மாஸை பேஸ் பண்ணி பார்த்தோம், இங்கே சார்ஜஸை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா, ஸோ இங்கே பாருங்களேன், the electrostatic force is directly proportional to the product of 2 point charges and inversely proportional to the square of the distance between them. இவ்வளோதாங்க. ஓகேவா, ஒரு புள்ளி மின்னோட்டங்களுக்கு இடையேயான மின்னிலை விசையின் எண்ணளவானது ஒவ்வொரு மின்னூட்டங்களின் எண்ணளவு பெருக்கு தொகைக்கு நேர்த்தகவிலும் அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் அவையும் சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்களேன். ஸோ இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு சார்ஜ் Q1, இது வந்து ஒரு Q2. ஓகேங்களா, நம்ம அங்கே என்ன பார்த்தோம், மாசஸ் பார்த்தோம் இல்லையா. அங்கே நியூட்டன்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது மாஸ் பார்த்தோம். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சார்ஜஸ் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப், அதாவது மேக்னிடியூட் ஆஃப் 2 பாயிண்ட் சார்ஜஸ். மேக்னிடியூட் அப்படின்னா வேல்யூ. ஓகேங்களா, இதனுடைய வேல்யூனுடைய ப்ராடக்ட்ஸும்
அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம். இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இதை என்ன பண்ணுவோம், டினோட் பண்ணுறது, ஆர் டினோட் பண்ணுவோம். கரெக்டாக இப்போ தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் directly proportional to product of two charges q1 into q2 divided by inversely proportional to எதுக்கு, ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம். அப்போ ஆல்ரெடி அங்கே சொன்ன மாதிரி தான் இந்த ரெண்டு சார்ஜுமே பக்கத்தில் இருந்தால் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், டக்குன்னு அட்ராக்ஷன் ஆகிடும். இதுவே இங்கேயும் இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் அதிகம், ஆட்டோமேட்டிக்காக ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். இதுதான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இந்த கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம், அதுதான் கே. ஓகேவா, அதை நம்ம எப்படி எழுதுவோம், எஃப் இஸ் ஈக்குவல் டு கே q1 q2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இந்த கேன்ற வேல்யூ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1/4πε0. இதுவே ஒரு வாட்டி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த வேல்யூவை மட்டுமே கேட்டிருக்காங்க. ஓகேவா, கூலும்ஸ் லாவில் இருக்க அந்த கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கு கே போடுறோம் இல்லையா, இந்த கேனுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த வேல்யூ என்ன அப்படின்னா 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் C⁻−2. இந்த வேல்யூவே ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. இதனுடைய யூனிட், கேனுடைய யூனிட்டே கேட்டிருக்காங்க, -2 இது. ஓகேங்களா, 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் C⁻−2 இந்த வேல்யூ ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ எப்சிலான் அப்படின்றது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இது பெர்மிட்டிவிட்டி அப்படின்னா எப்சிலான் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. இந்த எப்சிலான் அப்படின்றது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்மிட்டிவிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னா எப்படி டினோட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, பெர்மிட்டிவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ் வேல்யூ நமக்கு தெரியணும் இல்லையா. இது என்ன வேல்யூ அப்படின்னா 8.85 × 10⁻−2. இது இதனுடைய யூனிட் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, C² N/-1 மீட்டர்/-2. இந்த யூனிட் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ யூனிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. யூனிட்லாம் கேட்பாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க, யூனிட் தான் கேட்பாங்க. சரிங்களா, ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, மறந்துடாதீங்க. எப்சிலான் நாட்டோடைய வேல்யூ இது தான். அதே மாதிரி கேனுடைய வேல்யூவும் இது தான். யூனிட் நல்லா பார்த்துக்கோங்க, இதனுடைய யூனிட்டி நல்லா பார்த்துக்கோங்க. அதே சமயம் ஏர் அல்லாட்டி வேக்கம். ஓகேவா, வேக்கம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த எப்சிலான் நாட் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வேல்யூ எப்போவுமே ஈக்குவல் டு 1 தாங்க இருக்கும். இது ஒரு வாட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஒரு ஏர்லேயோ இல்லை வேக்கம்லேயோ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவ் வேல்யூ எப்படி இருக்குன்னா ஈக்குவல் டு 1 இல்லை கிரேட்டர் தென் 1 இல்லை லெஸ் தென் 1 இல்லை 0 கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டு 1. இந்த ஏர் இல்லாட்டி வேக்கம் இதை தவிர்த்து வேறு எந்த மீடியமாக இருந்தாலும் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இஸ் மறக்கவே மறக்காது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதை ஆர்ஆர்பியை விட்டு தள்ளுங்க, ஆர்ஆர்பியை விட டிஎன்பிஎஸ்சியில் இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நிறைய வாட்டி இதை கேட்டிருக்காங்க. 2011-12 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2017 Group 2A எக்ஸாம்லாம் இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருந்தது. ரொம்ப முக்கியம் இதுதாங்க கூலும்ஸ் லா. ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க, ஒரு புள்ளி மின்னோட்டங்களுக்கு இடையேயான மின்னிலை விசையின் எண்ணளவானது ஒவ்வொரு மின்னூட்டங்களின் எண்ணளவு பெருக்குத் தொகைக்கு நேர்த்தகவிலும், இதான் நேர்த்தொகை. ஓகேங்களா, நேர்த்தகவிலும் ஓகேங்களா, அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவுனா இதான் ஆர். ஓகேங்களா, இதான் என்னது ஆர். ஓகேங்களா, இந்த ஆர் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கூலும்ஸ் லா. ஓகேங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணிக்கிற இது ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்கணும். இதெல்லாம் தாங்க பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்கணும். ஓகேங்களா, இதெல்லாம் தான் பேஸ் பண்ணி அவங்க கொஷின்ஸ் கேட்கணும். இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகேங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லா என்ன அப்படின்னா காஸ் லா. காஸ்லாம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன படம் ஞாபகம் வரணுங்க, 3 படம் ஞாபகம் வரணும் இல்லையா. இந்த 3 படத்தில் கொஷின் கேட்பாங்களா, டிஃபைன் காஸ்லா அப்படின்னு கூட கேட்பாங்க இல்லையா. ஸோ நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும்.
காஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா if a charge q is enclosed by a arbitrary closed surface then the total electric flux through the closed surface, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஈக்குவேஷனாக முடியணும், இதை நான் சொல்கிறேன். எந்த ஒரு மூடிய பரப்பில் செயல்படும் மின்புலத்தின் மொத்த பாய மதிப்பு, அதாவது பாய மதிப்புனா டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தான், ஓகேங்களா. அப்பரப்பில் உள்ள மொத்த மின்னூட்டத்தின் 1/ε0 மடங்குக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லைங்க, பாருங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், சை போட்டு இப்படி போடுவோம், டினோட் பண்ணுவோம், சரிங்களா. இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, எதுக்கு இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ், ஓகேங்களா, க்ளோஸ்டு சர்ஃபேஸில் இருக்க க்யூ சார்ஜும் இந்த க்யூ சார்ஜ் எதுக்கு ஈக்குவல் அப்படின்றாங்கன்னா 1/ε0 டைம்ஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா, ஓகேங்களா. ஸோ இன்னும் கொஞ்சம் பாருங்களேன். ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருக்குங்க, அதாவது க்யூன்ற ஒரு சார்ஜ் இருக்குங்க, ஓகேவா. இதில் இருக்க டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸினுடைய இதில் ப்ரொடியூஸ் ஆகிற டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, இந்த க்யூ சார்ஜஸ் இருக்கு இல்லையா, இந்த க்யூ சார்ஜஸ் கூட 1/ε0, நம்மலாம் எப்சிலானோட வேல்யூ பார்த்தோமே, 8.85 × 10⁻² பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சாரிங்க 8.85 × 10⁻12ங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க, நான் மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 8.85 × 10⁻12 அது சேஞ்ச் பண்ணிக்கோங்க, மறக்காதீங்க, சரிங்களா. ஓகேங்க, அந்த டைம்ஸ்க்கு அது ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. அப்போது டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, க்யூன்றது சார்ஜ், ஓகேங்களா. க்யூன்ற சார்ஜ் எத்தனை டைம்ஸு, πε0 டைம்ஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் காஸ் லா, ஓகேங்களா. ஸோ இதுவே ஒரு ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டிஃபைன்ஸ் த காஸ் லா ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. Q/ε0 அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ ψ/E அப்படின்றது டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் எக்ஸாம்ஸில் கேட்ட லாஸ் அதை தான் அங்கே கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு. அந்த எக்ஸாமில் எதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சரிங்களா. ஓகே. ஸோ ஓகே, எந்த ஒரு மூடிய பரப்பில் செயல்படும் மின்புலத்தின் மொத்த பாய மதிப்பு, அதாவது டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், அப்பரப்பில் உள்ள மொத்த மின்னூட்டத்தின் டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ், ஓகேங்களா. டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் எத்தனை டைம்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பாருங்கள், 1/ε0 டைம்ஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ க்யூன்ற சார்ஜ் வந்து ஒரு 2 சார்ஜஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 2 கூலம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 2 கூலும்க்கும் இந்த 2 கூலும் இன்ட்டு 1/ε0 டைம்னா என்னது, 8.85 × 10⁻12, ஓகேங்களா. இப்போது இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கிடைக்குங்க. இதுதாங்க மீனிங். இப்போ 2 சார்ஜஸ் இருக்குது, டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜஸே 2 கூலும் தான் வச்சுக்கோங்களேன். 2 கூலும் இன்ட்டு 1/ε டைம்னா என்னது, 8.85 × 10⁻12ன்னு பார்த்தோம் இல்லையா. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிரும். அதுதான் டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், ஓகேங்களா. ஸோ இதோட என்னோட எலக்ட்ரிக் கரண்ட்டை பேஸ் பண்ணியிருக்க முக்கியமான லாஸ், அதாவது எக்ஸாம்ஸில் கேட்டுட்டு இருந்த லாஸ் எல்லாமே பார்த்தாச்சுங்க. ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸில் மேக்னட்டிசம் தென் வந்து ப்ரெஷரை பேஸ் பண்ணியிருக்க லாஸ் பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.